லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மேகதாது விஷயம் ஒரு தீவிரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. இதுல குறிப்பா விஜய் அவர்களுடைய நடவடிக்கை ஒரு பேசு பொருளா இருக்கு. அவர் இந்த டி.கே. சிவகுமாரை சந்திக்கக்கூடிய திட்டம், 13 பேர் போய் சந்திக்கக்கூடிய ஒரு திட்டம். இன்றைக்கு டி.கே. சிவகுமாரே நீங்க கர்நாடகாவுக்கு வர வேண்டாம், இங்க நிலைமை சரியில்ல, இன்னொரு நாள்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுவும் மட்டுமல்ல, விஜய் தான் என்னை சந்திக்கிற ரொம்ப ஆர்வமா இருந்தாருன்னு சொல்லி அதுவும் ஒரு இது சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் என்னை தொலைபேசியில உரையாடினாரு, அவர் தான் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமாக? இன்னொன்னு என்னன்னா, எல்லா கட்சிகளையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, போகாதீங்க, ஏன்னா இதுல ஒரு சூழ்ச்சி இருக்கு, இது மடைமாற்றும் வேலைன்னு சொல்லி அனைத்து கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, திமுக சார்பாக போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா எதையுமே கண்டுகொள்ளாம விஜய் அவர்களுடைய இந்த டி.கே. சிவகுமாரை சந்திக்க முடிவும் சரி, இன்னைக்கு சந்திக்க வேண்டாம்னு டி.கே. சிவகுமார் சொன்னதையும் குறித்து உங்களுடைய பார்வை என்னென்ன? கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலமா இந்த செய்தி இருக்கு. அதாவது நம்முடைய முதலமைச்சர் ஐயா விஜய் சார் ஐயா கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களை போய் பார்ப்பாரு அப்படின்னு 2 வாரமா பேசு பொருள் இருக்கு. இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி என்னன்னா, காவேரி நடுவர் ஆணையம் தண்ணியை திறந்து விடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு நம்மளுடைய நீர்வளத்துறை செயலாளரும் கர்நாடகத்தினுடைய நீர்வளத்துறை செயலாளரும் கூடி பேசி அங்க மீட்டிங்லாம் நடத்துறாங்க. அப்ப அதுக்கு ஒரு தீர்வு சொல்றாங்க. தண்ணியை திறந்து விடுங்க, மேகதாது கட்டுறதா இல்லையான்றது அப்புறம், ஃபர்ஸ்ட் தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொல்லி ஒரு 2 வார காலங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் பேசப்படுது. அப்ப கர்நாடகா வம்படியா அடம் பிடிச்சி நாங்க தண்ணி எல்லாம் எங்ககிட்ட இல்ல, திறந்து விட மாட்டோம் அப்படின்னும் பொழுது, இந்த காவேரி மேலாண் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, சரி ஒரு வாரம் பார்ப்போம், மழை கிழ பெஞ்சதுன்னா நிலைமை மாறிச்சுன்னா 1 வாரம் கழிச்சு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 விஷயம். ஒண்ணு, மேகதாதுல அணை கட்டணமா வேணாமா, அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்திருக்கு உச்சநீதிமன்றம் நமக்கு. அதாவது இவ்வளவு தண்ணியை நீங்க பகிர்ந்து கொடுக்கணும் தமிழகத்துக்கு. இதுக்கு குந்தகம் வரா மாதிரி எந்த மாநிலமும் எதுவும் காவேரி ஆத்தையோ இல்ல அதனுடைய தண்ணியோ எதுவும் தன்மையை மாறாம பாத்துக்கணும் அப்படின்னு இந்த சரத்துல இருக்கு. இப்போ இந்த இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்முடைய முதல்வர் கர்நாடகா போய் பேச போறாருன்னு சொல்லிட்டு எதையோ பெருசா போய் அங்க போய் பண்ணி பேசி, எம்ஜிஆர் போலையா, அவரு போலையா, இவங்க போலையா, கேட்டு வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அவரு சம்பந்தப்பட்டவரு, எப்பா இங்க பிரச்சனை பெருசா இருக்குது, நீங்க இப்ப வர வேணாம், நீங்க உங்க ஊர்லயே இருங்க, நானே சொல்லி அனுப்புறேன், அப்புறமா பிறகு சந்திக்கலாம், இப்ப சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு டி.கே. சிவகுமார் வேணான்ட்டார். இவரு வேணும் வரேன்னாரு. அவரு இப்ப நீங்க வேணாம், இப்ப நீங்க வந்தா பிரச்சனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க வந்தா தண்ணி குடுக்குற மாதிரி ஒரு சூழல் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு சங்கடம் ஆயிடும். நான் கொடுக்க கூடாதுன்ற முடிவுல இருக்கிறேன். வந்தா பிரச்சனை ஃபர்ஸ்ட். 2வது, உங்க படம் இங்க கர்நாடகால ஓடிக்கிட்டு இருக்குது. படத்தை அங்க ஓட விடாம ஒரு சில இடத்துல எல்லாம் கன்னடிகா அதெல்லாம் பிரச்சனை பண்றாங்க, அமைப்புகளை நிறுத்துறாங்க. இப்போ நீங்க என்னோட நட்பு பாராட்டினீங்கன்னா அது ஒரு பிரச்சனை இன்னும் பெருசா ஆகும். அதனால என் அரசியலுக்கு நீங்க இப்ப வந்தா எனக்கு அது செட் ஆகாது, அதனால வராதீங்க, சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டி.கே. சிவகுமார் கர்நாடகத்தோட நலனுக்காக சுயமா, அதாவது அவங்களோட சூழலுக்கு ஏத்த மாதிரி சுயநலமா செயல்படுறாரு. பண்ணிட்டு வேணான்ட்டார். சரி, வேணான்னு சொல்ல தெரியுது இல்ல, வேணான்னு சொல்ல தெரிஞ்சவரு இப்ப கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் திறந்து விடுங்கப்பா, பிரச்சனை. அவர்தான் முதலமைச்சர். அந்த 3500 கன அடி திறந்து விட சொன்னாங்க. அதை ஒரு 15 நாளைக்கு தண்ணா கூட ஒரு 4 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகும். அங்கேயுமே திருவாரூர், உங்களுக்கு திருச்சியை தாண்டி எல்லா இடத்துலயுமே நிலம்லாம் தண்ணி இல்லாம அப்படியே வறண்டு போய் வெடிப்பு வெடிப்பா உழுது. வறட்சி நோக்கி தமிழகம் ஆல்ரெடி போயிடுச்சு. கர்நாடகத்துல அடுத்த 6 மாசத்துக்கு எங்களுக்கு தண்ணி இல்ல, பெங்களூருக்கு குடிக்க தண்ணி இல்லாம போயிடும் 5-6 மாசம்ன்றாங்க. இங்க வறட்சி வந்துச்சு, அங்க இனிமேல்ட்டு தான் வறட்சி வரும் மழை பெய்யலனா. ஆனா இப்போதைக்கு அங்க வறட்சி கிடையாது. ஓரளவுக்கு தமிழ்நாடை விட அவங்க நிலைமை பரவாயில்ல. ஆனா அவங்க தண்ணி கொடுக்க கூடாதுன்ற முடிவுல இருக்கிறாங்க. முதலமைச்சர் இந்த சூட்சமம் புரியாம, நான் 14 பேரோட போறேன், நான் 3 பேரை கூட்டிட்டு போறேன், நான் அவங்களை கூட்டிட்டு போறேன், இவங்களை கூட்டிட்டு போறேன்னு இவரு அதோட பிரச்சனையினுடைய ஸ்தரத்தன்மை, அதனோட பிரச்சனையினுடைய முழு பிரச்சனை, அதாவது அதோட சீரியஸ்னஸ் தெரியாம முதலமைச்சர் ஒரு சில விஷயங்கள்லாம் அவரே மனசுக்குள்ள போட்டு அமைதியா இல்ல. இல்ல. ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பார்ல, அதாவது முதல்வரே கர்நாடக ஒரு முதல்வர்கிட்ட திட்டமும் கேட்கிறாரு, நான் கிடையாது. உங்களை சந்திக்கணும்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பாரு, அந்த பிளான் இன்னைக்கு சொதப்பி இருக்கு.
ஒரு பிளானும் கிடையாது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்லாம் சொல்லுவாங்க. ஒரு பிளானும் கிடையாது. ஒரு திட்டமும் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்த போட்டிருந்தாலும் 4 பேர் 4 ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. அந்த ஆலோசனை கூப்பிட்டு அது செய்தியில எல்லாம் வந்திருக்கும். இப்ப உதாரணத்துக்கு டெக்கன் ஹெரால்டு பத்திரிகை இருக்கு. டெக்கன் ஹெரால்டு பத்திரிகை வந்து கர்நாடகத்துல பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸ். இப்ப இங்க அதனுடைய பத்திரிகையாளர் வந்து சிவப்பிரியன் இருக்காப்புல. இப்ப சிவப்பிரியன் என்ன பண்ணியிருப்பாப்புல, தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் ஒண்ணா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர், ஜோசப் விஜய் இன்னாள் முதலமைச்சர், எல்லாருமே வந்து இந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. எல்லாருமே பேசுறாங்க. இல்ல ஒருத்தர் கருத்து சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் இந்த கருத்து சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் இந்த கருத்து சொல்றாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த கருத்து சொல்றாரு. விஜய் வந்து இந்த கருத்தெல்லாம் கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க. தமிழ்நாடு நலன்ல ஒண்ணா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சமிக்கையாவது வெளிப்பட்டிருக்கும். குறைந்தபட்சம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருந்தா. அது கூட பிரயோஜனம் இல்லாம பண்ணியாச்சு. நான் அங்க போறேன். நான் போய் உங்களெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும்? உங்க கூட எல்லாம் நான் எதுக்கு உட்காரணும்? நான் வந்து டி.கே. சிவகுமார்கிட்ட பேசினா வேலையை முடிச்சிருவாங்க, தண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைப்பா என்னன்னு தெரியல. நினப்புதான் பொழப்ப கெடுத்துச்சுன்னு வாங்க பாருங்க. அதாவது எந்த விஷயத்த எப்படி அணுகணும், என்ன பண்ணணும்னு தெரியாம பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இப்ப கடைசியில அந்த மீட்டிங்கும் ஊத்திக்கிச்சு. மீட்டிங் இப்ப நடக்கிற மாதிரி தெரியல. அதாவது மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங்க்கு அப்புறம் தண்ணி கிடைக்குமா, மேகதாது என்ன நிலைப்பாடுன்றது கேள்விக்குறி. ஆனா இப்ப அந்த மீட்டிங்கே தள்ளி போகுதுன்னா கர்நாடகா அழகா பிளான் பண்ணி ஈஸியா காய் நவுத்தி அரசியல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப யாருக்கு தேவை தண்ணி? ஃபர்ஸ்ட் இமீடியட்டா தேவை யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு. அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து கடன் வாங்கியிருக்கீங்க. இப்ப நான் வந்து அஜீஸ் கிட்ட வந்து கைமாத்தா கடன் வாங்கிட்டேன். ஒரு 10,000. அஜீஸ் வந்து என்னங்க 1 மாசம் திருப்பி தரேன்னீங்களே, 1 மாசம் ஆயிடுச்சுங்கன்றீங்க. இல்லங்க சூழல் சரியில்ல. இப்ப நீங்க இங்க வராதீங்க. நானே சூழல் சரியானவன சொல்லி அனுப்புறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குடுக்க வேண்டிய பணத்த வந்து நான் வந்து இழுத்தடிக்கிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது கடன் கிடையாது. இது உரிமை. குடுக்க வேண்டிய தண்ணிய டி.கே. சிவகுமார் இழுத்தடிக்கிறார். அத கர்நாடகத்துல இருக்கிற காங்கிரஸ் கட்சி சூப்பரா பண்ணுது. அவங்க வந்து அனைத்து கட்சி மாநாடு போட்டாங்க. கூட்டம்லாம் கூட்டிட்டாங்க. எல்லார்கிட்டயும் கருத்து கேட்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் பேரெல்லாம் இன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. பசவராஜ் பேசுறாரு. ஷெட்டார் கிட்ட நாங்க கேட்போம். அதாவது பிஜேபியா, ஜனதாவா அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒண்ணாயிட்டு நாங்க வந்து கர்நாடகாவோட நலன் பத்தி பார்ப்போம். அப்புறம் இங்க விவசாயிகள்லாம் கோவமா இருக்காங்க. நான் எப்படி தமிழக விவசாயி கோவமாகறாங்கன்னா புரியுது. தண்ணி வரல. குடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க எதுக்கு கோவமா இருக்கிறீங்க? அப்ப நீங்க எல்லாம் செட்டிங் பண்ணி அங்க விளையாடின்னு இருக்கீங்க தெரியுதா? இததானே 14 வருஷத்துக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. கர்நாடகத்துல இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு தமிழ்நாடு மக்களோட பிரச்சனையும், தமிழ்நாடு விவசாயி பெருங்குடி பிரச்சனைகள் சுத்தமா புரியறது இல்ல. நேர்ல வந்து சொன்னாலும் உங்களுக்கு தெரியறது இல்ல. அப்படின்னு அதே மனசு கஷ்டத்தோட தானே வெளில வந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு போயிடுச்சா? சரி, தண்ணி இல்ல ரைட்டு. ஆட்சி வந்த உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கடனை வந்து விவசாயி கடனை, கூட்டுறவு கடனை ரத்து பண்ணியிருந்தா கூட, அவங்க வந்து வேற எதனாவது ஒரு முயற்சி, இல்ல வேற எதனா ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பண்ணல. சரி, பயிர் வந்து பண்ண முடியல. அதுக்கு நிவாரணத்துக்கு எதனா பணம் எதனா குடுத்தீங்களா? ஒதுக்குனீங்களா? அதுவும் கிடையாது. ஒருவேளை மோட்டர் கீட்டர போட்டு தண்ணிய வச்சு, ஏதோ கிணத்துல இருந்து தண்ணிய எடுத்து சேர்ந்து கிண்டி ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா, அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. சரி, மும்முனை கரண்ட் விவசாயிகளுக்கு. இப்ப கரண்ட் எல்லா இடத்துலயும் கிடைக்குதா? 24 மணி நேரமும் 3 ஃபேஸ் கரண்ட் இருக்கா விவசாயிக்கு? புது கரண்ட் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு எல்லாம் 4 வருஷமா குடுக்கல. இபி, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட். இதுதான் நிலைமை. விவசாயிகளோட பிரச்சனை இது. இன்னொன்னு ஒரு படி மேல போய், சரி டி.கே. சிவகுமார் தானே சந்திக்க மாட்டேன்னாரு. அதே அதே தேதி 3ஆம் தேதி இப்ப பிரதமர் கிட்ட டைம் கேளுங்க. இல்ல ஜல்சக்தி துறை அமைச்சர்கிட்ட டைம் கேளுங்க. போயிட்டு நிவாரணம் கேளுங்க மத்திய அமைச்சரை பார்த்து, நிர்மலா அம்மையார் சீதாராமனை பார்த்து, மேடம் இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து வறுமை வந்துச்சு. விவசாயம் பட்டு போற மாதிரி இருக்குது. விவசாயிகளால வந்து இந்த வாட்டி வந்து போகம் விளைவிக்க முடியுமா தெரியல. வானத்தை நம்பி இருந்தோம். சுத்தமா மழை கிடையாது. காவேரி எங்களை ஏமாத்துறாங்க. தண்ணி கொடுக்கல. உங்க ஜல்சக்தி துறையில அமைச்சர் சப்சிடி தெரியாம வளர்றாரு. நீங்க எனக்கு ஒரு 1000 கோடி படத்துக்கு பணம் வந்து வேணும். எங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் இப்போ. நீங்க இப்போ அது பேப்பர் வேறக்க ஆரம்பிங்க. ஆள் அனுப்புங்க. ஒரு டீம் அனுப்புங்க. நான் என் டீம் அனுப்புறேன். கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, வேற எந்தெந்த மாவட்டம் எல்லாம் பாதிப்புக்குள்ள இருக்கோ வந்து பார்க்க சொல்லுங்க. கணக்கெடுக்க சொல்லுங்க. எங்க விவசாயிகளுக்கு இப்போ வாழ்வாதார பிரச்சனையா இருக்கு. கணக்கெடுத்து வரி ஒண்டி வாங்கிக்கிறீங்கல்ல, தமிழ்நாடு கிட்ட இருந்து இவ்வளவு வரி வாங்கின்னு போறீங்கல்ல மத்திய அரசு. இப்ப எங்களுக்கு தண்ணி இல்ல. எங்க விவசாயிகளுக்கு காசு கொடுக்கணும். நீங்க நிவாரணம் கொடுங்க. வறட்சியில இருக்கு தமிழ்நாடு. நீங்க டீம் அனுப்புங்கன்னு சொல்லி டீம் அனுப்பிச்சு அதுக்கு ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி புட்டப் பண்ணி பணம் கேளுங்க. அப்போ என்ன திட்டம் இருக்குது? மத்திய அரசு கிட்ட எதனா இல்ல கடிதம் அதையெல்லாம் எழுதி உணர்ந்துதான் எழுதிருக்கீங்களா?
இல்ல அதையெல்லாம் உணர்ந்துதான் இப்ப நீங்க ஆணையம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கோர்ட்டு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஒன்றிய அரசு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கர்நாடக அரசு. அப்ப நேரடியாக பேச்சுவார்த்தையில ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட அவரு ஈடுபட போறாரு. ஆனா நீங்க வந்து இதற்கு முன்னாடி இந்த முதல்வர்கள்லாம் முடியல, இவர் வந்து என்ன சாதிச்சிருவான்னு சொல்லி அதை வந்து ஒரு தடை போடுற மாதிரி பண்ணாங்க. அப்ப விஜய் அவர்களை செயல்பட விடாம தடுக்கிறாங்க. அவருடைய திட்டத்தையே இங்க செயல்பட விடாம தடுக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு வந்து காவல்துறையோட நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிங்கப்பெண்ணை பாட்டு, அதுக்கப்புறம் அவரோட பாட்டு பிஜிஎம்லாம் போட்டு காவல்துறைக்கு மெடல் குடுத்துட்டு இருக்கிற செரிமனில பார்த்தேன் நானு. அவர பார்த்தா இந்த மாரி இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியற மாரி தெரியல. நல்லா ரசிச்சு சாகச நிகழ்ச்சிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு சாயந்திரம் நடந்த விஷயத்த நான் சொல்றேன். விவசாயிகளுக்கு ஃபோன் பண்ணா கதர்றாங்க, அழுவுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்தித்து சொல்றாரு, "நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நினைக்கிற மாரி கிடையாது. உங்களுக்கு தெரியல. இதனுடைய பிரச்சனை புரியல. விவசாயத்த நம்பி இருக்கிற தொழிலாளி, அதுக்கப்புறம் பொதுமக்கள் 3 விதமா இது பாதிப்பு இருக்கும்னு அவரு பேசுறாரு. முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, "என்னங்க இது என்ன ரீல்ஸ் போடுற மாரி நினைச்சீங்களா? இது பிரச்சனைங்கங்க. முதலமைச்சரா செயல்படுங்கன்றாங்க." டிடிவி தினகரன் போன்றவர்கள், அன்புமணி ராமதாஸ் போன்றவங்கலாம் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க. விவசாயி குடிமக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க. விவசாயி சங்க தலைவர்கள்லாம் கூப்பிடுங்க. கூடி பேசுவோம். அடுத்த கட்ட நிகழ்ச்சி என்னவோ, அதை எப்படி எடுத்து போறதுன்றது பேசுவோன்றாங்க. ஏன் ஒரு கூட்டம் போட்டா என்ன? ஏன்னா அப்ப நீங்க முதலமைச்சரு, நீங்க எல்லார விட பெரிய ஆளு. நான் எதுக்கு உங்க கூடலாம் பேசணும்? நான் எதா இருந்தாலும் டிகே சிவகுமார் கிட்ட பேசிக்கிறேன். கிட்ட பேசிக்கிறேன். அப்படிதானே? சரி, ராகுல் காந்தி அவரு என்ன எதனா நிலைப்பாடு எடுக்கிறாரா? அவரு ஒரு ஃபோன் பண்ணி சிவகுமாருக்கு வந்து ராகுல் காந்தி சொல்லி, "ஏங்க மேகதாது கட்டுறோமா இல்லையான்றத அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் தண்ணிய கொஞ்சமாச்சும் திறந்து விட சொல்லுங்க. அவங்க நிலைமை மோசமா இருக்குங்க. மேல இருக்கிற உங்களுக்கே மழை பெஞ்சு சேகரிக்கிற இடத்திலேயே தண்ணி கம்மியாகுதுன்னா, சேகரிச்ச இடத்துல இருந்து கீழ விடுறவனோட நிலைமை என்னங்க? இதை விட மோசமா இருக்கும். நீங்க பார்த்து விடுற தண்ணியில தான் அவங்க விவசாயம் பண்றாங்க. உங்களுக்கு அப்படி இல்ல. நீங்க வேணுன்ற எடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க. அவங்க வாங்கிக்கிற இடத்துல இருக்கிறீங்க. தண்ணிய கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு சொல்லலாம்ல. ராகுல் காந்தி இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல. கர்நாடகத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்தா பிரச்சனை வரும் அப்படின்ற அளவுக்கு அங்க பிரச்சனை இருக்குது. ரைட்டுங்களா? ஏன் அங்க பிரச்சனை இருக்கு? இப்ப இங்க இருக்கிற விவசாயிகள் யாருன்னா போயிட்டு அவங்களோட நெல் எதுனா புடிங்கினாங்களா? இல்ல தண்ணி எதனா நிறைய திறந்து விட்டீங்களா? பயங்கரமா திறந்து விட்டுட்டு தண்ணியோட முதலெல்லாம் அடிச்சுன்னு வந்துச்சா மேட்டூர்ல? ஒண்ணும் கிடையாது. பாலம் பாலமா காஞ்சு போயிருக்குது காவேரி ஆத்து படுகை கீழ் மாநிலத்துல. இது நிலைமையோட பிரச்சனை புரியாத ஒரு தன்மை இருக்கிறதுனாலயும் முதலமைச்சருக்கு விவசாயத்தை பத்தின சுத்தமான புரிதல் இல்ல. புரிதல் இல்லைன்னா இதுக்கு 6 மாசம் காத்துட்டு இருக்க முடியுமா? 6 மாசம் வேற நான் வயித்துல ஈர துணியா கட்டிட்டு இருப்பாங்க விவசாயிங்க. இத வந்து நம்ம இன்னைக்கு சொல்லலங்க. 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா வர்றது எல்னினோ, வர்றது வந்து பிரச்சனை, மழைத்தன்மை பிரச்சனை வந்துச்சுன்னா சிக்கலுன்னும். எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்குன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் 50,000 கடன் ரத்துன்னீங்க. அப்புறம் ரூ. 75,000 வரலாம் கடன் ரத்து கூட்டுறவு சங்கத்துல. எதுக்கு பிட்டு பிட்டா பண்றீங்க? உங்களுக்கு யாருன்னா பிட்டு பிட்டா சம்பளம் குடுத்தாங்க, பிட்டு பிட்டா லோன் குடுத்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? செய்யறத ஒரு ஒரு மனசா தைரியமா செலவு பண்ணணும். செயல்பாடு கொண்டு வரணும். அப்ப புரிதல் இல்ல உங்களுக்கு. வா சிவகுமார் சொல்லிட்டாரு வராதீங்கன்னு. நம்ம சைடுல இருந்து என்ன பதில்? திருப்பி மௌனம். மௌனமா இருந்து இப்போ அதான் கன்ஃபார்ம் ஆச்சு. நேத்து காலையில. இல்ல 3ஆம் தேதி இருக்கும் மீட்டிங்ன்னு. ஒரு நாள் கழிச்சு மீட்டிங் இல்ல ரத்துன்ட்டாங்க. இப்ப சிவகுமாருக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் கிடையாது. அவரு என்ன சொல்ல போறாருப்பா, மழை பெய்யலப்பா என்னப்பா பண்றதுன்னு கூட அவர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு போயிடாரு. இருக்கிற தண்ணியில கொஞ்சம் குடுக்கலாம்ல. அப்போ அவங்களுக்கு வந்துங்க ஒரு ஒரு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் காங்கிரஸ்க்கு இல்ல. எங்க இருக்கிறார் ஐயா மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவர்? எங்க இருக்கிறாரு? இல்ல அவங்க போறாங்க. இருக்கிறாரா அவரு? அவங்க வந்து தேடி தேடி பாப்பாரு அவங்க ஐயா. நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர் தேடி பாப்பார்ல. இருக்கிறீங்களா யாருன்னா அப்படின்னு. இப்ப ஐயா நான் பாக்குறேன். மாணிக்கம் தாக்கூர் இருக்காரா தமிழ்நாட்டுல? திமுக குறை சொல்லி இப்ப பத்திரிகைக்கெல்லாம் பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களே. முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் இருக்கீங்களா யாருன்னா தமிழ்நாட்டுல? விவசாயி தண்ணி கேக்குறாங்க. உங்களோட தோஸ்து இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி கர்நாடகால. தண்ணி குடுக்க மாட்றாங்க. என்ன பண்ணலாம்? பிஜேபி நம்மள கண்டுக்கல. பிஜேபி நமக்கு எதிரா இருக்கு. காங்கிரஸ் கட்சி நமக்கு உறவாடி துரோகம் பண்ணுது. காங்கிரஸ் கட்சி தண்ணி கொடுக்க மாட்டேது கர்நாடகா. என்ன பண்ணலாம்? இப்ப தெரியுதா ஏன் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு? சொந்தமா பிரச்சனை கூட்டணி கூட்டு பாராளுமன்ற தேர்தல்னும் போது எல்லாம் ஒண்ணா போடுவீங்க. தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, தமிழ் மாநிலத்துக்கு பிரச்சனை, தமிழர்களுக்கு பிரச்சனைனா அப்ப அங்க திமுக, அண்ணா திமுக தான் தேவைப்படுது. நாம் தமிழர் கட்சி தான் தேவைப்படுது. தமிழ் தேசியம் தான் பேச வேண்டியதா இருக்குது அங்க.
பதிலே இல்ல தேசிய கட்சிகள் கிட்ட இருந்து. என்ன இருக்குது? போராட்டம் இனிமேல் போராட்டம் எல்லாம் பண்ணி ஒண்ணும் புண்ணியம் இல்லை. இப்ப இங்க கூட விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க சொல்றாங்க. இப்ப நம்ம இங்க நம்மளுக்குள்ள போராட்டம் பண்ணி என்ன பண்ண முடியும்? முதலமைச்சர் தான் அமைதியா இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னே இல்ல தெரியாம அவருடைய இருக்கிறாரு முதலமைச்சர். இல்ல அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? ஒரு அந்த மீட்டிங் ரத்து, அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டல. முதல்வர் அவர்கள் வெளிப்படைத்தன்மையோட பேசவும் மாட்றாரு. எந்தவித ரியாக்ஷனும் பண்ண மாட்றாரு. அ அரசினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கணும் அது? அதாவதுங்க, நம்ம வந்து இந்த மாதிரி வறட்சியை வந்து பார்த்திருக்கோம். மழை பெய்யாம போய் வறட்சி வந்து விவசாயம் பாதிக்கப்பட்டது புதுசு கிடையாது. ட்ராட்ன்ற சினாரியோ நம்ம நிறைய நேரத்துல பார்த்திருக்கோம். இப்ப தேவை வந்து ஒண்ணு தண்ணி, இல்ல பணம். தண்ணி வந்து இயற்கை சம்பந்தமானது. இல்லன்னா இல்ல. போய் மத்திய அரசு கிட்ட போய் பணம் வாங்கின்னு வாங்க. நீங்க தானே ஆட்சி வந்த புதுசுல என்ன சொன்னோம் நம்ப? மத்திய அரசோட இணக்கமா செயல்படுறோம். அவங்க வந்து நம்மள வந்து நல்லா கௌரவமா நடத்துறாங்க. அரலைக்காருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்ல. தமிழ் தாய் வாழ்த்து இப்ப போய் சொல்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்து கூட 3வது பாடிட்டோம் சாமி. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம். நவோதயா பள்ளி ஒண்ணுனா வருது. சிபிஎஸ்சிக்கு ஸ்கூல மாத்துறோம்னா மாத்துறோம். மும்மொழி கொள்கையில நாங்க பெருசாலாம் எதிர்க்கிறது இல்ல. கவர்னர் ஆய்வு பண்ணாலும் நாங்க டிஸ்டர்ப் பண்றது இல்ல. இந்த விசிகா எம்எல்ஏ ஒருத்தர் எக்ஸ் எம்எல்ஏ பாஜக தான் ஆட்சி பண்ணுது தமிழ்நாட்டுல கூட கூட்டணியில இருந்தே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் நாங்க மெல்லினமா அன்னோனியமா இருக்கிறோம். அதனால பார்த்து எதனா தமிழ்நாடு பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லி பிரதமர் கிட்ட போய் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க. என்ன எதிர்த்து பேசுறீங்களா நீங்க பிரதமரை? இல்ல அமித்ஷா எதனா எதிர்த்து அரசியல் பண்ணீங்களா? இல்லையே. நட்பு பாராட்டிட்டு தானே இருக்கிறோம் நம்ம. சிபிஐ வழக்கு விசாரணை வெளியில முடிஞ்சிட்டு வரும்போது சிரிச்சிட்டு தானே வந்தோம். என்னைக்குன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சிரிச்சிட்டு வெளியில வந்து பாத்தீங்களா நீங்க? சிபிஐ விசாரணையில இருந்தோ, இல்ல அமலாக்கத்துறையில இருந்தோ, இல்ல சத்யபால் ஜெயின் சிரிச்சிட்டு வந்து பாத்தீங்களா? இல்ல மம்தா பானர்ஜி என்னைக்குன்னா சிரிச்சிட்டு வந்து பாத்தீங்களா? ஏன் அவங்க முகத்துல எல்லாம் சிரிப்பு இல்ல? விசாரணை ஆணையத்துல இருந்து வெளில வரும்போது தைரியமா சொல்லுவாங்க. கோவமா பேசுவாங்க. நாங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அது வேற. சந்தோஷமா சிரிச்சுக்கின்னு வைப் பண்ணி யாரும் வரலையே. நீங்க தானே அப்படி இருக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தோட போய் கேட்கலாம்ல. தண்ணி தண்ணி இல்லங்க. காசு குடுக்க சொல்லுங்க. ஒண்ணு தண்ணி திறந்து விட சொல்லுங்க. இல்ல காசு குடுங்க. எனக்கு இப்ப விவசாயி என்ன பண்ண போறாங்க? நீங்க தண்ணிய விட்டா நெல்லுக்கு கடன் வாங்கி வெயிட் பண்ணி 3 மாசம் கழிச்சு பொங்கலுக்கு அறுவடை பண்ணி நாங்க காசு பார்ப்போம். பணமா குடுத்துருங்க. பிரச்சனையே கிடையாது. இந்த இந்த 3 மாசத்துக்கு எதுவும் பண்ணல. எத்தனை விவசாயிகளுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கு? என்ன செய்ய முடியும்? மொத்தமா செய்ய முடியாது. அவங்க 3 வேளை சாப்பிடணும். அவங்களுக்கு வேற தொழில் தெரியாது. அரசு வந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு என்ன நடவடிக்கை வச்சிருக்கீங்க? இப்போ இனிமேல்ட்டு தண்ணி தண்ணின்னு பேசி பிரயோஜனம் இல்ல. நிவாரணத்துக்கு வழி என்ன? நிவாரணத்துக்கு திட்டம் என்ன? எப்படி நிவாரணத்த குடுக்க போறீங்க? இல்ல புதுசா எதனா கடன் மாரி வட்டி இல்லா கடன் மாரி எதனா குடுக்க போறீங்களா? கோஆப்பரேட்டிவ்ஸ் மூலியமா ஒரு 3 மாசத்துக்கு? இல்ல வேற அவங்களுக்கு எதனா வந்து சரி விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாரி ஒருத்தருக்கு வந்து மாசம் மாசம் ஒரு ஒரு ரூ. 4000 ரூ. 4000 3 மாசத்துக்கு ரூ. 12,000 போடுறோம். விவசாய குடிமக்களுக்கு. அதாவது இந்த மத்த சலுகைகள்லாம் இல்லாம ஒரு விவசாயிக்கு இல்ல ஒரு விவசாய குடும்பத்துக்கு ஒரு ரூ. 5,000 3 மாசத்துக்கு. எல்லாருக்கும் கேட்கல. இல்ல ஒரு ரூ. 3,000 உங்க சக்திக்கு என்னவோ. எதனா திட்டம் இருக்கா? இல்ல மத்திய அரசு கிட்ட கேட்டோமா? ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ அவரு டி.கே. சிவகுமார் எப்படி எப்ப திருப்பி கூப்பிடுறாரோ, அதுவெல்லாம் அப்படியே அமைதியா இருக்கணும். இதுதாங்க அனுபவம்ன்றது. இல்ல ஒரு இல்ல ஒரு விஷயம் 3 அரை மாசம் கழிச்சு நூற்றாண்டு என்ன கால வருதோ, அத கணிக்கணும். இல்ல மேகதாது பிரச்சனை ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை. அரை நூற்றாண்டு கால ஆண்ட திராவிட கட்சிகள் உள்ள ஒரு பிரச்சனைய 2 மாத ஆட்சியில விஜய் மேல திணிக்கிறது ஏற்புடையதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. இல்ல அருமையான ஒரு கேள்விங்க. நீங்க கேட்ட கேள்வியில நியாயம் இருக்குங்க. அதாவது புதுசா 2 1/2 மாசம், 3 மாசம் தான் ஆகுது. மேகதாது பிரச்சனைக்கு அவங்க தீர்வு குடுக்கல. மேகதாது இப்ப நாளைக்கே கல்லு வச்சு கட்டிட போறது கிடையாது. நம்ம இப்ப கேட்கறது இப்ப தண்ணி அவங்க குடுக்க மாட்றாங்க. அணை கட்டாமலே குடுக்கல. அணைய கட்டினா குடுப்பாங்களான்றது அடுத்த கேள்வி. தண்ணி குடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம். இந்த நேரம் கோர்ட்டுக்கு போணும்ல. நீ ஏதோ அது பண்ணணும் இல்லையா? இல்ல அரசியல் அழுத்தமாச்சும் குடுக்கணும்ல. ஏன் அந்த 5 எம்எல்ஏ கேட்டு வாங்குனதுனால தானே இவ்வளவு தொங்க வேண்டியதா இருக்கு காங்கிரஸ் கட்சிகிட்ட. அதிமுகவ எவ்வளவு கேள்வி கேட்டோம் நம்ம போன ஆட்சியில. பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இருக்கீங்க, மாநில சுயாட்சி பறிபோடுது. எம்மாம் பேச்சு பேசணும் அதிமுகவ. இப்ப அமைதியா இருக்கிறீங்க. ஒரு ஒரு அழுத்தம் ஒரு கூட்டணி கட்சியில அதாவது கோர்ட் தீர்ப்பெல்லாம் விட்டுருங்க. தண்ணியே குடுக்க மாட்டேன்றது எப்படிங்க இருக்கு? 6 மாசத்துக்கு அவங்களுக்கு தண்ணி தேவை இருக்குன்னு சொல்லி, இன்னைக்கு வந்து அவங்க பத்திரிகை செய்தியில வந்து அவங்களோட அந்த ஊரினுடைய மெட்ரோ வாட்டர் பாம்பே பெங்களூரு மெட்ரோ வாட்டரோட சேர்பர்சன் பேட்டி குடுத்துருக்காங்கங்க. எங்களுக்கு 5, 6 மாசத்துக்கு தான் தண்ணி இருக்குதுன்னுங்க. இங்க இன்னைக்கே தண்ணி இல்ல. டெல்டால. 5, 6 மாசத்துக்கு இருக்குது. ஏன்? அக்டோபர்ல மழை பெய்யலாம். நவம்பர்ல மழை பெய்யலாம். இங்க இருந்து 6 மாசம் கணக்கு போட்டா என்ன ஆச்சு? இப்ப ஜூலைல இருக்கோம். ஆகஸ்ட் வந்துச்சு.
ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. சோ ஜனவரி வரலாம் தண்ணிக்குது உங்களுக்கு. ஒருவேளை 5 மாசம் வச்சா கூட டிசம்பர் வரலாம். ஏன் அக்டோபர்ல மழை பெய்யாதா? நவம்பர்ல மழை பெய்யாதா? டிசம்பர்ல மழை பெய்யாதா? ஒரு சின்ன ரிஸ்க் தானே. ரிஸ்க் கூட கிடையாதுங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி தானே. இதெல்லாம் கணக்கு போட்டு பண்ணி தானே 177.25 டிஎம்சி தண்ணின்னு காவேரி தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்பு நடைமுறைப்படுத்த மாட்டாங்களாம். என்ன அரசியல்? காங்கிரஸ் அங்க ஜெயிக்கணும் இதை வச்சு அரசியல் பண்ணி. அதுக்கு தமிழ்நாடு தான் ஊர்க்காவா? யாரும் இதெல்லாம் பிளான் பண்ணி பேசுறது இல்ல. பிரச்சனை இருக்கிறதுனாலதான் பேசுறது. இந்த அரசியல அம்மையார் ஜெயலலிதா பேசியிருக்காங்களா? ஆமா பேசியிருக்காங்க. இந்த பிரச்சனைய ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரா? ஆமா பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை பேசியிருக்காரா? ஆமா பேசியிருக்காப்ல. நீங்க இந்த பிரச்சனையை பேசுனீங்களா? குறைந்தபட்சம் நீங்க நம்ம விவசாயிகள் கிட்ட நம்பிக்கை சொல்ற மாதிரி ஒரு முதலமைச்சர் விவசாயிகளை சந்திச்சோ இல்ல ஒரு காணொலியோ எதனா ஒரு வெளியிட்டீங்களா? உங்களுக்கு ஓடணும் போது கரூர்ல வெறும் 40 குடும்பத்துக்கு வீடியோ போட்டீங்கல்ல. இன்னைக்கு பல லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்றாங்க. என்ன பம்ப் போர் எல்லாம் பட்டு போகுதுங்க. இப்போ சென்னை போன்ற நகரத்துல குடிநீர் குழாய் குடிநீர் இருக்குங்க. ஊர்ல எல்லாம் கிராமங்கள்ல எங்கெங்க குழாய் குடிநீர் இருக்கா? எல்லாத்துலயும் கிணத்து நீரு, ஆத்து நீரு, அதுல போர் போடுறது அந்த மாதிரி தானே அவங்க விவசாயமா குடிக்கிற தண்ணி எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆடு மாடு வச்சுக்கிறவங்க எல்லாம் எதை நம்பி இருக்கிறாங்க? அந்த தண்ணியை நம்பி தானே இருக்காங்க. கம்முன்னு இருக்கிறீங்க நீங்க பாட்டுன்னு. நல்லா சிறப்பா செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு மெடல் கொடுக்குறீங்க. விவசாயிகள் அவங்களுக்கும் எதனா பண்ணணும்ல, அவங்களுக்கும் நேரம் ஒதுக்கணும்ல. எங்க உங்க நம்பிக்கை தரமான அந்த ஒரு பேச்சு? விவசாயிகளுக்கு எதனா ஒண்ணு சொல்லணும்ல. அடுத்த ஜென்மத்துல ஆச்சு விவசாயம். அடுத்த ஜென்மம்லாம் வேணாம் சாமி, இந்த ஜென்மத்திலேயே உங்களை பார்த்துட்டாங்க விவசாயி. இவர் அடுத்த ஜென்மத்துல வேற விவசாயியா பிறகுறாராம். விவசாயியா பிறந்ததான் விவசாயத்தை காப்பாத்தணும்னு இல்ல. சூர்யா இருக்கிறார் நடிகர், விவசாயின்னு ஒரு படம் நடிச்சாப்ல. விவசாயத்தை பத்தி பேசியிருப்பாரு. விவசாயிகளுக்கு அவரால் ஆன முடிவு எல்லாம் பண்றாரு. என்ன விவசாயியா பிறந்துட்டா உதவி பண்ணுங்கிறாரு. அதனால புரிதல் வேணும். பெரிய சிக்கல்ல போயிட்டு இருக்கோம். டி.கே. சிவகுமார்லாம் கருணை காட்டுற மாதிரி தெரியல. அவர் டபாய்க்கிறாரு, ஏமாத்த பாக்குறாரு விஜய் சார. இன்னொன்னு, டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். விஜய் சார்ன்றவர் யாரோ தனிப்பட்ட நபர் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய எங்களோட முதலமைச்சர். அவர் நாகரிகமா மரியாதையா தான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு உங்க ஊர்ல கொழுப்பு எடுத்துக்கிட்டு போராட்டம் பண்றாங்கன்னா அதை நீங்க பார்க்கணும், சரி செய்யணும். என்ன இப்போ அங்க தீப்பந்தம் பண்ணி விஜய் சாரோட படத்தை நிறுத்துற அளவுக்கு இப்ப தப்பாயி போச்சு. ஏன் இந்த அரசியலை நீங்க அனுமதிக்கிறீங்க? ஏமாத்துறீங்க தானே. அப்போ என்ன இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கப்பா? கர்நாடகத்துல இருக்கிற விவசாயிகள் கோவப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் தமிழக மக்கள்? இப்ப பெங்களூரோ மெட்ராஸையோ பிரிக்க முடியாதுங்க. நிறைய தமிழர்கள் பெங்களூர்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய கன்னடம் பேசுறவங்க பெங்களூர்ல இருந்து சென்னையில வேலை பார்க்கறாங்க. பிரச்சனை அது கிடையாது. இருக்கிற தண்ணிய பெங்களூரு, மைசூரு, மாண்டியா அது நீங்க டிபெண்ட் பண்றீங்க சொல்றீங்க. உங்ககிட்ட ஒரு கிளாஸ் இருக்குன்னா ஒரு கிளாஸ் தண்ணி அப்படியே கொடுக்க சொல்லி கேட்கல. அதுல பாதி கேட்கல, கால்வாசி இல்ல 20% தொண்டை நினைச்சுதான் கேக்குறாங்க. இதுக்கு என்னென்ன கதை சொல்றீங்க நீங்க? விஜய் சார் வாங்கன்றீங்க, அப்புறம் ஹெலிகாப்டர் தரேன்னீங்க, அப்புறம் இல்ல இப்ப வேணா சூழ்நிலை சரியில்லைன்னு. இல்ல அவரை பார்த்தா எப்படி தெரியுது? அவர்னா ஷூட்டிங்க்கு வர நான் சொன்னாரு உங்க நினைச்ச நேரத்துக்கு பேக்கப் பண்றதுக்கு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருங்க அவரு. அட்லீஸ்ட் பார்த்துட்டு இல்லைன்னாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணலாம்ல. ஒரு 10 நாள் தள்ளி போட்டீங்க. 10 நாளுக்கு நாங்க என்ன பண்றது? தண்ணிக்கு சிங்கி அடிக்கிறதா தமிழ்நாட்டுல? இதனாலதான் சொல்றது, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் ரீதியா சிக்கல்கள் இருக்கக்கூடாது. சிக்கல் இல்லாதவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லையா? இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஐயா காமராஜர் காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்க்கல. எப்படி தீர்த்தாரு? ஒத்த போனு என்ன சொல்ற? உடுவியா விட மாட்டியா தண்ணி? இதுக்கா சுதந்திரம் வாங்கின? என் மேல நம்பிக்கை இல்ல? எல்லாம் வரும், வர வேண்டிய நேரத்துல மழை வரும், பாத்துக்கலாம். தண்ணியை விடு, நீ எனக்கு தண்ணியை விடு, நான் உனக்கு கரண்ட்டை தரேன். எல்லாம் ஆளுமை. காமராஜர் வழியில ஆட்சி பண்ணாராமா சொன்னாங்க 2-3 பேரு. இப்படிதான் காமராஜர் வரும்போது காமராஜர்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? காமராஜ் கிங் மேக்கர். மொத்த தென்னிந்தியா கிடையாது, மொத்த இந்தியாவுக்கும் ஒத்த கிங்கு. இவர் சொல்றதான் பிரதமர். அப்படி இருந்தாரு தாத்தா. அவர் பேரை சொல்லிட்டு அவர் இவர் மாதிரியே பண்றாரு. அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி பண்றாரு. எம்ஜிஆர் மாதிரி போய் பேசி பண்ணிடுவாராம். ட்ரெயின்ல எல்லாம் தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க பழைய காலத்துல. தண்ணி சென்னைக்கு
இவ்வளவு விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இன்னைக்கு. அதனால மாற்று சிந்தனை இல்ல எதனா வந்து இந்த கிளவுட் எல்லாம் சொல்றாங்க. இந்த கெமிக்கல் தூவி டெல்டால ஒண்டி மழை பெய்ய வைக்க துபாய்லலாம். முடியுமா? அ அது எதனா ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்களா? இல்ல வேதாரண்யத்துல, நாகப்பட்டினத்துல ஆல்ரெடி நமக்கு வந்து கடல் நெறைய இருக்கு. அங்க எதனா சுத்திகரிப்பு தண்ணிய பெருசா பெரிய பிளான்ட் மாரி போட்டு அந்த தண்ணிய சுத்திகரிச்சு எதனா குடுக்க முடியுமா? இல்ல இஸ்ரேல்ல இருக்கிற மாரி இரிகேஷன வந்து நீர்ப்பாசனம் வந்து சொட்டு நீர் மூலியமா பண்ணி எதனா விவசாயத்த வந்து மேம்படுத்த முடியுமா? ஏன்னா அரிசிக்கு வந்து நெறைய தண்ணி தேவ. இந்த மாரி நேரத்துல அரிசி வந்து போட முடியலன்னா, மாற்று சிந்தனை எதனா இருக்கா? எவ்வளோ யோசிக்கணும்? எவ்வளோ பேசணும்? எதனா சரிப்பா விவசாயி பார்க்க வேணாம். உங்களுக்கு நேரம் இல்ல. அரசியல் கட்சி பேச வேணாம். இந்த நெல்லு சம்பந்தமா, விவசாய சம்பந்தமா, இல்ல மழை பத்தி ஆராய்ச்சியாளர் இருப்பாங்கல்ல. அவங்கள கூப்ட்டு ஒரு 10 பேர கூப்ட்டு, "ஏங்க இது பிரச்சனையா இருக்குதுங்க. வருஷம் வருஷம் இது வரும் பொழுது. காங்கிரஸ் இருக்கிற வரையிலும் இது வந்து விளங்குற மாரி தெர்ல. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கிட்ட போய் நின்னுன்னு இருக்க முடியல. தமிழ்நாடு தன்னிறைவா ஆவறதுக்கு என்ன பண்ணலாம்?" போன பீரியட்ல இந்த திருப்புகழ் கமிட்டி அது இதுன்னுலாம் சொன்னாங்க. மழை பெஞ்சப்ப கடல்ல தண்ணிய விட்டாச்சு, வேஸ்ட்டா போச்சு. சரியா வரல. இப்ப நான் புதுசா வந்திருக்கிறேன். எனக்கு எதனா ஒரு தீர்வு சொல்லுங்க. இதுக்கு நான் எதனா ஒண்ணு பண்ணணும். அப்படி எதனா மீட்டிங் எதனா நடந்துச்சா சமீபத்துல? தலைமைச் செயலகத்துல? 10வது மாடி. அதாவது முதலமைச்சர பார்க்கறதுக்கு நெறைய பேர் வராங்க. 10வது மாடியில அலுவலகத்த போட்டு குறைகள் தீர்ப்பதற்கு 10வது மாடியில பெருசா அங்க இருக்கிற ஆபீஸ் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. எது பிரையாரிட்டி? எது பிரையாரிட்டி? அது மாரி விஷயத்துக்கு தானே நீங்க பிரையாரிட்டி குடுக்குறீங்க. இதுக்கு நல்ல பட்டு வேஷ்டி, சட்டைலாம் போட்டுட்டு அழகா காட்சி தர்றீங்க. மெட்ரோ ட்ரெயின்ல போய் அழகா காட்டுறீங்க. அழகா இருக்கிறீங்க. நல்லா இருக்குது. உங்க படம்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. ராவண மவன்டா, ஒத்தல நிக்கிற எமன்டா, எவன்டா அப்படின்ற மாரிலாம் இருக்குது. கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. பெருமையா இருக்கு. நான் கூட படம் பார்த்தேன். சந்தோஷமா இருக்கு. விஜய் சார ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு. எதனா பண்ணுங்க சார். ஏமாத்துறாங்க சார் எல்லாம். கர்நாடகால ஏமாத்துறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க நம்பல. அதாவது திமுக, அதிமுக, தாவேகாக்குள்ள சண்டை இருக்கலாம். தாவேகாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சண்டை இருக்கலாம். கர்நாடகா காங்கிரஸ் நமக்கு ஏமாத்த நினைக்கிறாங்கன்னா, அத விட முடியாது. டெல்லியில இருக்கிற பிஜேபி ஏமாத்த நினைக்கிறாங்கன்னா, அத விட முடியாது. அந்த விஷயத்துல எல்லாம் ஒண்ணு சேரலாம்ல. இப்போ பாராளுமன்றம் கரப்பான்பூச்சி கட்சி நடத்த விடாம பண்ணுச்சு. கேளுங்க திமுக கிட்ட உதவி கேளுங்க. 20 எம்பி இருக்கிறாங்கல்ல உங்களுக்கு உதவி குடுங்க. ராஜ்யசபால அதிமுக கிட்ட உதவி கேளுங்க. ராஜ்யசபால போராட்டம் பண்ணணும். அந்த காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி தாரவாத்தி குடுத்தங்கல்ல, அவர் என்ன பண்றாரு? அவர் இருக்காரா? எதனா பேசுறாரா? தமிழ்நாட்டுக்காக? டெல்லி சிறப்பு பிரதிநிதியா கர்நாடகா சேர்ந்த ஒரு புரொடியூசர் போட்டீங்களே, என்ன பண்றாரு அவரு? எதனா பேசுவாரா? கேட்பாரா எதனா? காங்கிரஸ்க்கு ஒரு 2 மந்திரி வேற இங்க. புறப்பட்டு போய் எதனா பேசுவாங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் அமைச்சர்கள் சரி, விஜய் சார் வர வேணாம். காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் நட்பு தானே. எங்க அந்த 2 காங்கிரஸ் மந்திரிங்க தமிழ்நாட்டுல பதவி வாங்குனாங்களா? அவங்கள அனுப்புவீங்களா? போய் பேச சொல்லுங்க அங்க. அவங்க போலாம்ல. விஜய் சார் போனா தான் நேரம் சரியில்ல. காங்கிரஸ் அமைச்சர்கள் கர்நாடகாவுக்கு போறதுக்கு என்ன பிரச்சனை? என்ன உங்க மாற்று சிந்தனை? இப்ப இப்ப ஒரு பத்திரிகையாளர் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இவ்வளவு நேரம் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அத்தை பண்ணலாம், இல்ல இத்த பண்ணலாம், அத்தை பண்ணலாம். எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறீங்க தலைமைச் செயலகத்துல. யார் கேட்கிறது? விவசாயிகளுக்குன்னு இல்ல யாருமே இப்ப தொடர் பேசுறதுக்கே ஆள் இல்லாம போயிட்டு. நன்றிண்ணே. நிறைய நல்ல பயனுள்ள அனுபவம் வாய்ந்த தகவல்கள நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.